ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 66 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து மிஸ்டர் ஃபையும் மிஸ்டர் வெலன்ஸ்டைன் தான் வராங்க. ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு அல்பஸ்டாக் இந்த இடத்துல இருக்க பிரின்சஸ் இவ தானே நிவி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ தானே அது உன்னை தான் கொல்றதுக்கு தான் வந்து எங்களுக்கு மிஷின் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து இக்ரோமாவை பார்த்துட்டு நீ தானே அவங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே அவன் எந்திரிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பிரின்சஸ் ரிவியை வந்து நான் தொட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அவங்க அப்படியே அசால்ட்டா வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. அதுவும் இல்லாம விக்ரமா வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. நம்பர் 8 அட்டாக் பண்ணிட்டு அவர் உடனே சொல்ல ஆரம்பிப்பாரு, பிரின்சஸ் ரிவி நீங்க இங்கேருந்து போங்க, இங்கேருந்து போனா மட்டும் தான் வந்து உங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து கிலோ கிலோ ஃப்ரூட் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லூஃபியை தூக்கிட்டு போவான் ஜோரோ. ஆனா நிவி மட்டும் இக்ரமா வாங்க எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி இக்ரமா எழுப்ப ட்ரை பண்ணுவா. உடனே இக்ரமா சொல்லுவான், நீங்க தான் நிவி வந்து ஆல்பர்ஸ்டா கிண்டத்தோட பிரின்சஸ், நீங்க இருந்தா மட்டும் தான் அங்க கிண்டம் வந்து வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த நம்பர் 5 தான் சொல்லுவான், நான் பாம்பாம் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கேன், அதனால வந்து நான் எந்த டைம் என்னாலும் பாம்பை வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நிவி நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்பர் 9 சொல்லுவான், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க வந்து பார்த்துப்போங்க பிரின்சஸ், நீங்க பிரின்சஸ்னே தெரியாது பட் இருந்தாலும் பார்த்துப்போங்க பேபி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதோட அவனும் அட்டாக் பண்ண போவான். ஆனா வந்து அவன் வந்து அவனோட மூக்க நோண்ட ஆரம்பிப்பான். மூக்க நோண்டி அதுல இருந்து வரக்கூடிய அந்த அழுக்கு இருக்குல்ல அதை வச்சு வந்து ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். பார்த்தா பாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே அட்டாக் பண்ணுவான். அதுலயே அவன் பறந்து போயிடுவான். நான் என்ன சொன்னேன்ல, நான் வந்து என் பாடி பார்ட்ல எதை வேணாலும் நான் வெடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து இக்ரமா இருக்காருல்ல, அவர் வந்து ஜோரோ காலை பிடிச்சி எப்படியாச்சும் நிவியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து ஜோரோ கத்த ஆரம்பிச்சிருவான், டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்ன நீங்க கொல்ல பார்த்தீங்க, நான் இதுக்கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அதெல்லாம் அவர் கேட்காம எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். வெனஸ்டே சொல்லுவான், நான் வந்து கிலோ கிலோ ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேன், அதனால வந்து நான் என் வெயிட் வந்து எவ்வளவு வேணா அட்ஜஸ்ட் பண்ணுவேன், அதனால உனக்கு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து நிவி வந்து குரோவை கூப்பிட்டா அதுல இருந்து ஏறி ஓடிட்டு இருப்பான். ஆனா வந்து விக்ரம் வந்து ஜோரோட காலை பிடிச்சிட்டு நீங்க மட்டும் அவரை காப்பாத்தி கூட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்க நிவியா, உங்களுக்கு வந்து நிறைய பிரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் நாம கேட்டு என்னது உண்மையாவா, ரிவார்டு கொடுப்பாங்களா, எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஜோரோ வந்து என்னை வீடு நாளா காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனா வந்து நாமி வந்து பேச ஆரம்பிப்பா, எவ்வளவு கொடுப்பாங்க, 1 மில்லியன் பெரிஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. உடனே வந்து இக்கிறமோ, என்னது 1 மில்லியன் பெரிஸா, மில்லியன் கணக்குல கொடுக்கறதுக்குலாம் வந்து அல்பஸ்டா கண்டத்துல எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நாமே சொல்லுவா, உன் பிரின்சஸை காப்பாற்றுறது வந்து அவ்வளவுதான் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையும் சீக்கிரமா கேட்டுட்டு சரி ஓகே நாங்க வந்து கண்டிப்பா 1 மில்லியன் பெரிஸ் தரோம், பட் ஆனா எங்க பிரின்சஸ் வந்து கண்டிப்பா காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். சரி ஓகே நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாள். நாமி காப்பாத்துறேன் அப்படின்னா கரெக்டா எனக்கான ரிவார்டு வந்து எனக்கு வந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவன் போய் பேசிட்டு இருக்கான் இக்ரோமோட்ட. பேசிட்டு சரி ஓகே நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஜோரோ நீ போய் வந்து அவளை காப்பாத்தி கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையும் ஜோரோ கேட்டு என்னது நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜோரோ கத்த ஆரம்பிச்சிருவான். நீ தானே வந்து வாக்கு கொடுத்த, நீனே போய் காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்பதான் நாமி சொல்லுவா, என்ன ஜோரோ மறந்துட்டியா, நீ ஒரு வாக்கு கொடுத்தியே எனக்கு, நீ காசு தரணும், அதுக்காக வந்து நீ எனக்கு இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. என்னது அதுக்கு தான் நான் வந்து 1 மில்லியன் வெரிஸ் தான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஜோரோ ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். நீ மறந்துட்ட, நான் வந்து உன்கிட்ட சொன்னது என்னன்னா 1 மில்லியன் பெரிஸ் தரேன், அதுக்கு பதிலாக நீ வந்து 3 பைசா வட்டி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்ததுலாம் சொல்லுவாவ. இல்ல இல்ல நான் அப்பயே கொடுத்துட்டேன், அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் அப்ப சொன்னதை நல்லா யோசிச்சுப்பாரு, 3 மில்லியன் பெரிஸ் வந்து நீ கொடுக்கணும், அதனால வந்து 1 மில்லியன் பெரிஸ் தான் நீ கொடுத்துருக்க, அதனால நீ பேலன்ஸ் 2 மில்லியன் பெரிஸ் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நீ இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து ரோரா கேட்டு சரி ஓகே நான் போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க வந்து நிவியை காப்பாத்து அப்படியே ஓடிட்டு இருப்பான். இக்ராம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு நாமி கிட்ட, அவன் கண்டிப்பா காப்பாத்திடுவானா நிவியா அப்படி சொல்லிட்டு. அவன் பார்க்க தான் வந்து மரமண்டா, பட் ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவங்க டெவில் ஃபுட் சாப்பிட்டுருக்காங்க, பார்த்து சண்டை போடணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படியே நிவியை காட்டுவாங்க, நிவியா அப்படியே தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா. ஆனா அவன் வந்து பாம்பு போட்டு அட்டாக் பட்டுக்கிட்டே இருப்பானா. ஆனா வந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிவியா அப்படியே ஓடிட்டே இருப்பா. நம்ம எப்படியே போய் கப்பல்ல போறோம், கப்பல்ல போயிட்டு டேரக்டா அந்த அல்பஸ்டா கிண்டத்துக்கு தான் போறோம், போய் இங்க நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லூஃபியை கட்டுவாங்க. லூஃபி வந்து சுச்சு போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போயிட்டு இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவான். இதெல்லாம் யாரா பண்ணது, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். நிவியை கட்டுவாங்க. நிவி போற இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து அவன் பாம்பு போட்டு போக விடாம தடுத்து வச்சிட்டு இருப்பான். நிவி நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். அந்த டைம் அவன் நின்றுட்டு இருப்பான். அந்த டைம் மண்டே வந்து நான் இதை பாத்துக்கிறேன், உனக்காக வந்து நம்பர் 8ம் நம்பர் 9ம் வந்து உயிரை கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து தப்பிச்சு போ, உனக்கு நான் ஒரு பெரிய ஷீல்டா இருக்கிறேன், அது வரைக்கும் நீ வந்து பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நிவி மண்டே நீங்க வந்து பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இவங்களை எதிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து நிவி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவா.
மண்டே சொல்லுவா நீ ஃபர்ஸ்ட் என்ன தாண்ட அதுக்கப்புறமேட்டு அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்பர் 5 வந்து அங்கேருந்து வந்து பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி ஒன்று கொடுப்பான். கொடுத்த உடனே அவன் சொல்லுவான் என்னோட உடம்புல நான் எங்கனாலுமே வந்து பாமை வந்து உருவாக்க முடியும், யாரை வேணாலும் நான் வெடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இன்னும் இதை வந்து நிவி பார்த்துட்டு என்னது மண்டே வந்து ஒரே அடியில சாஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்புறமேட்டு வந்து கிலோ ஃப்ரூட்டை சாப்பிட்டுருப்பாளா மிஸ் வெனஸ்டே. அவ வந்து இப்ப என்னோட பவரை பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே பறந்து போவா. பறக்க பறக்க வந்து வெயிட் குறையும். கீழே இறங்கும் போது 1 kg 2 kg 100 kg 1000 kg அப்படின்னு சொல்லிட்டு 4000 அப்படின்னு சொல்லிட்டு மண்டே மேலேயே வந்து அவ ஃபோர்ஸ் வந்து கொடுப்பா. பார்த்தா வந்து மண்டே அப்படியே முழுங்கிடுவா சவுத்தோட சவரா. இதெல்லாம் நிவி பார்த்துட்டு இருப்பா. ஆனா வந்து வெனஸ்டே சொல்லுவா நான் வந்து கிலோக்குள்ள ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கேன், என் வெயிட்டை தாண்டி யாராலையும் இங்க நிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நிவி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுவ ஆரம்பிச்சிருவா. என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி நான் அலபெஸ்டா கண்டத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து அவன் ஒரு பாம் மாதிரி ஒன்று தூக்கி போடுவான். ஆனா ஜோரோ வந்து அதை கரெக்டா 2ஆ வெட்டி ஸ்லாஷ் பண்ணிடுவான். ஸ்லாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெவி வந்து ஜோரோ அட்டாக் பண்ண வருவான். இதை பார்த்துட்டு ஜோரோ வந்து அவனை தடுத்துட்டு கழுத்துல கத்தி வச்சுட்டு இருப்பான். உன்னை காப்பாத்த தான் நான் வந்தேன் சரியா, ஏன் காப்பாத்த வந்தீங்கன்னு கேட்பான். உடனே எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, அவங்க ஆர்டருக்காக தான் நான் இங்க வந்தேன், இல்லட்டா நான் எதுக்கு ஒன்று காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோமா காட்டுவாங்க. ஹீரோமா வந்து சொல்ல ஆரம்பிப்பான் நிவியை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திருங்க, அவர்கிட்ட தான் வந்து அல்பேசாவோட கிண்டத்தோட அதிகாரமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை பத்தி நாம கேட்டுட்டு சரி ஓகே அவன் காப்பாத்திடுவான், ஆனா வந்து எனக்கு இந்த பரா ஒர்க்ஸை பத்தி வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அவன் சொல்லுவான் இது வந்து ஒரு ஐடியல் நேஷன் மாதிரி, இங்க வந்து சேர்றவங்கலாம் வந்து அவங்க ஐடென்டிட்டிலாம் மறைச்சிருவாங்க, முக்கியமா வந்து பாஸோட ஐடென்டிட்டி வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது, பாஸ் அப்படின்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நாம கேட்பா பாஸ் யாருன்னே தெரியாம நீங்க எப்படி வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பாஸை பத்தி எங்களுக்கு தெரியாது, பாஸ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு, நம்பர் குறைய குறைய வந்து அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லு. இப்போ நம்பர் 5 நம்பர் 4 நம்பர் 3 நம்பர் 2 அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லு. பட் நம்பர் 1க்கு அப்புறமேட்டு நம்பர் 0 தான், அந்த 0 தான் வந்து பாஸ். அவர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் வந்து நிவி கிட்ட தான் போகுது. நிவி வந்து இங்க இருந்து எப்படியே தப்பிச்சு போய் ஆகணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. ஜோரோ வந்து அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. இந்த டைம் வந்து லூஃபி வந்து நின்றுட்டு இருப்பான். ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். நீ தானே இது எல்லாத்தையும் பண்ண, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இவன் வேற ஒரு சைடு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். அப்ப வந்து இங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொண்டு அவங்க நம்ம எவ்வளவுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க, நம்ம எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க, எவ்வளவு பார்ட்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா ஜோரோ சொல்லுவான் டேய் ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கடா இதை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க இருந்தது எல்லாமே வந்து பைலட் ஹண்ட்ரடா, யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதுல இருந்து லூஃபி கேட்டுட்டு என்னது ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்பறம் அவங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, எப்பறம் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே மிஸ் வெனஸ்டேவும் நம்பர் 5 வந்து இவங்க எல்லாம் வந்து இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நம்ம பேசாம போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் வந்து ஜோரோ வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி வந்து கம் கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வருவான். அதுல இருந்து டார்ஜ் ஆயிருவான். பட் திரும்பி வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ என்னடா என்ன கொல்ல வரையாடா அப்படின்னு சொல்லி ஜோரோ ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். ஆமாண்டா நான் உனக்கு கொல்ல தாண்டா வரேன், உனக்கு கொண்டுட்டு நான் அதுக்கப்புறமேட்டு எதனால பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்பர் 5வும் கிலோ ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கல வெனஸ்டே, அவளும் வந்து இவங்க இதோட நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண போவாங்க. இந்த டைம் ஜோரோ வந்து ஒரு கிக் ஒன்று பண்ணுவான் லூஃபி. அந்த கிக்ல வந்து நம்பர் 5வும் வெனஸ்டேவும் சேர்த்து அடிச்சுட்டு போய் சவத்தோட சவரா வந்து ஒட்டிப்பாங்க. இதை நிவி பார்த்துட்டு இவன் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அந்த சைடு பார்த்தா வந்து லூஃபி எந்திரிச்சிட்டு டே நான் உனக்கு சும்மா விட மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் நம்பர் 5 வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான் லூஃபி. கிலோ ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்க வெனஸ்டேவும் வந்து அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அதுல இருந்து வந்து ஈஸியா டார்ஜ் ஆகிட்டே இருப்பாங்க. அவன் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே லைன்ல தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து நம்பர் 5 அப்படியே அடிச்சு இழுத்துட்டு வருவான். ஏய் உன்னைய வச்சு நான் நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறமேட்டு உண்மையான சண்டையை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யாரு கூடன்னு பார்த்தா வந்து திருப்பி ஜோரோ கூட சண்டை போட தான் வந்துட்டு இருப்பான். ஜோரோ என்ன சண்டை போடலாமா, நம்ம யாருன்னு சொல்லி பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே ஜோரோவும் சொல்லுவான் உனக்கு அதுதான் வேணும்னா கண்டிப்பா சண்டை போடலாம்டா வாடா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். வெனஸ்டேயும் பார்த்துட்டு இருப்பா. எவன்டா இவன் இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் மனுஷனே இல்லடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. இவன் வந்து லூஃபி வந்து கடுப்பாயிட்டு கம் கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு அட்டாக் பண்ணுவான். அதுவும் இல்லாம கம் கம் சொல்லிட்டு எல்லா அட்டாக்கையும் அவன் யூஸ் பண்ணுவான். ஆனா வந்து ஜோரோ வந்து அவனும் வந்து பிளாக் பண்ணிட்டே இருப்பான். வாடா சண்டை போட்டு பாத்துக்கலாம்டா, இது வரைக்கும் வந்து எனக்கு பெஸ்டான எனிமின்னு சொல்லி யாருமே வரடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனல் அட்டாக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து அவனோட ஒரு புது ஸ்லாஷ் ஒன்று யூஸ் பண்ணுவான். அந்த டைம் வந்து கம் கம் பசுகா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு சைடு அட்டாக் யூஸ் பண்ணுவான். பார்த்தா வந்து ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை நிவி பார்த்துட்டு என்னடா இவங்க பராக்சோருக்குள்ள இருக்க பெரிய ஆளுங்களே அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து சாதாரண ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து லூஃபியை வந்து ஜோரோ அடிச்சு பறக்க விட்டுருவான். என்னோட புது டெக்னிக் எப்படி இருக்கு உங்ககிட்ட இருந்தா இப்ப நான் பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
லூஃபி வந்து கம் கம் பிஸ்டன் சொல்லி அவன் மூஞ்சில அடிப்பான். இதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நிவி பேசிட்டு இருப்பா. அந்த டைம் வந்து ஜோரோ வந்து சொல்லிட்டு இருப்பான், நம்ம வந்து இவங்கெல்லாம் இப்படியே விட்டோம் அப்படின்னா இவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து நம்பர் 5ம் வெனஸ்டேவும் வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. இதை இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, டேய் இவங்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஸ்லாஷ் தான் பண்ணுவாங்க. ஒரு அடி ஒரு ஸ்லாஷ். அதோட அவங்க 2 பேரும் பறந்து போயிருவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. பாய்.